இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு எந்த விதமான லாஸ் கிடையாது. அந்த லாஸ் உங்களுக்கு தான். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா, நீங்க உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ, அப்போ கூட இந்த வீடியோ எடுத்து பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா புரியும். நான் ஏன் லாஸ்ன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்க இந்த வீடியோ பாதி வரைக்கும் தான் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. அதனால தான். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ, அப்போ கூட நீங்க இந்த வீடியோ எடுத்து பார்க்கலாம். அண்ட் அடிஷனலா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். அண்ட் அடிஷனலா இந்த பிளான யார ப்ரமோட் பண்ண சொன்னாங்களோ, அவரோட கான்டாக்ட் நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க கால் பண்ணி அவர்கிட்ட டைரக்ட்டாவே உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில என்னோட ரீச் ஆகல, கான்டாக்ட் நம்பர் எதுவுமே ரீச் ஆகல அப்படின்னா, என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட டவுட்ஸ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை வந்து கண்டிப்பா குடுக்குறேன். சரிங்களா? வாங்க இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிஸ்டம் நேம் என்ன அப்படின்னா, சென்சோ. ஓகேங்களா? சென்சோன்றது வந்து ஒரு டாய் அப்படின்ற ஒரு ஸ்டேபிள் காயின் வச்சு தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து ஆல்ஃபா டீம். ஆல்ஃபா டீம்ன்றது வந்து ஒரு ஹிந்திக்காரவங்களோடது. அந்த பிடிஎஃப் வந்து சூப்பரா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இதுல வந்து கிளியரா அந்த பிசினஸ் பத்தி குடுத்துருக்காங்க. அதனால. சரிங்களா? அண்ட் இதான் ப்ராப்ளம்ஸ். இப்ப வந்து சென்ட்ரலைஸ்டு ஒரு இதுல பண்றோம் அப்படின்ற பட்சத்துல நெறைய ஸ்கேம் இருக்கு. பேமெண்ட் குடுக்க மாட்டாங்க. அந்த மாரிலாம் இருக்கு. இது வந்து 100% டீசென்ட்ரலைஸ்டு ஒரு பிசினஸ். ஓகேங்களா? வித்ட்ரால் வந்து எந்த விதமான டிலே ஆகாது. இன்ஸ்டன்ட்டா வித்ட்ரால் வந்து உங்களோட வாலெட்டுக்கு வந்துருக்கும். அண்ட் இதில ஓனரோ, அட்மினோ எதுவுமே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சென்சோ இஸ் த சொல்யூஷன் யூ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார். ஒரே சென்சோ மட்டும் தான் இதுக்கு உங்களுக்கு உண்டான சொல்யூஷனா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. கிளியரா? அண்ட் டுடே வி வில் நோ கிரிப்டோ கரன்சின்றது என்ன அப்படின்றதெல்லாம் போட்டிருப்பாங்க. வாட் இஸ் பிளாக் செயின் சிஸ்டம் அப்புறம் வந்து வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி, வாட் இஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன, டீசென்ட்ரலைஸ்டுக்கும் சென்ட்ரலைஸ்டுக்கும் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து சென்சோன்ற ப்ராஜெக்ட் மூலியமா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அண்ட் வாட் இஸ் பிளாக் செயின் சிஸ்டம் இதில வந்து ஹிந்தியில குடுத்துருக்காங்க. பிளாக் செயின்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அத நான் ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் அப்படின்னா, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பெருசாயிரும். ஓகேங்களா? அண்ட் வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி? கிரிப்டோ கரன்சின்றது என்னன்னு தெரியும். அது தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் நீங்க இந்த பிசினஸோட கண்டிப்பா இந்த பிசினஸ பார்த்துட்டு இருப்பீங்க. சரிங்களா? அண்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது வந்து தேர் இஸ் நோ மிட்மேன். மீடியேட்ன்றது வந்து கிடையாது. ஓகேங்களா? இன்ஸ்டன்ட் வித்ட்ரால், இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட் வந்து நம்மளோட வாலெட்டுக்கு வரக்கூடிய ஒரு பிசினஸ் தான் வந்து சென்சோ அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த அமைப்பு எல்லாமே இருக்கிறதுனால தான் இந்த பிசினஸ் நம்ம தைரியமா எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சென்ட்ரலைஸ்டுக்கும், டீசென்ட்ரலைஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா ஒரு கம்பெனியில வந்து எம்டி, சிஎம்டி அப்படிலாம் இருக்கும். டீசென்ட்ரலைஸ்ட் பொறுத்தளவு எந்த ஒரு கம்பெனியுமே கிடையாது. சிஎம்டி கிடையாது, எம்டி கிடையாது, சிஎம்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. அட்மின் சென்ட்ரலைஸ்ட்ல அட்மினோட இதில தான் போகும். இதில வந்து அட்மின்ன்ற ஒரு ப்ராசஸே இருக்காது. ஏன்னா இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல அட்டாச் ஆயிருக்கும். சரிங்களா? அண்ட் எவால்யூஷன் ஆஃப் மனி பை டைம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பாட்லர் முடி இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து அவங்களோட மீட்டிங் பிடிஎஃப் அத வந்து நான் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக நான் எடுத்திருந்தேன். அ அண்ட் வாட் இஸ் சென்சோ? சென்சோன்றது என்னன்னு சொல்லி இந்த பிடிஎஃப்ல ஸ்லைட்ல வந்து குடுத்துருக்காங்க. கிளியரா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சென்சோ லிமிட்லெஸ். சென்சோ லிமிட்லெஸ் ஆல்ரெடி நான் இதில வந்து நெறைய ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதுதான் வந்து இவங்க கிளியரா இங்கேயும் குடுத்துருக்காங்க. எந்த ஒரு P2P சிஸ்டம் அந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. டாக்ஸோ, அட்மின் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. டெய்லி குளோசிங் அப்படின்ற மாரி எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு வந்து இன்கம் எப்படி வரும்னா, அப்லைனர், டவுன்லைன், கிராஸ் லைன் எல்லா மூலியமாவும் நம்மளால இன்கம் எடுக்க முடியும் அப்படின்ற மாரி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இது அ ஹிண்ட் குடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 காயின்ஸ் வி நீட் யூஸ்ட் 2 காயின் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒண்ணு பாலிகான் காயின், போல் காயின் அண்ட் இன்னொன்னு வந்து டாய் காயின். அது வந்து ஒரு ஸ்டேபிள் காயின். ஓகேங்களா? 2மே பாலிகான் நெட்வொர்க்ல வேணும். எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நபர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, பிஎன்பி நெட்வொர்க்ல வந்து எடுத்துட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியல. அப்புறம் திரும்ப கால் பண்ணிட்டு, "சார் எனக்கு ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குதுன்னு" சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்குள்ள தான் நம்ம போய் பார்க்கும்போது தான் தெரியுது. அது வந்து பிஎன்பி நெட்வொர்க்ல இருக்கு. நம்ம வந்து பாலிகான் நெட்வொர்க்ல தான் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நம்ம 2 காயின் ஒண்ணு என்ன அப்படின்னா, போல் காயினும், ஸ்டேபிள் காயின். சரி டாய் காயின் சரிங்களா? அன்லிமிட்டட் இன்கம் ஸ்ட்ரீம்ன்னு குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, டைரக்ட் ரெஃபரல் இன்கம் இருக்கு. ஆட்டோ ரீசைக்கிள் இன்கம் அண்ட் அப்ளைன் பாசிவ் இன்கம், இன்சென்டிவ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்றத குடுத்துருக்காங்க. கிராஸ் லைன் டீம் இன்கம், ஸ்பில் ஓவர் இன்கம். சரிங்களா? இது எல்லாமே வந்து உள்ள இருக்கக்கூடிய இன்கம்ஸ். அது எல்லாமே நம்ம கிளியரா பார்க்கலாம். 12 பேக்கேஜஸ் இருக்கு. என்னென்ன எவ்வளோ பேக்கேஜஸ் இருக்குன்னா, சென்சோல வந்து மொத்தம் 12 பேக்கேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து $5 5 டாய். ஒரு டாலர்ன்றது வந்து சரி ஒரு டாய் ஈக்குவல் டூ $1 ஓகேங்களா? டாய்ன்றது வந்து ஸ்டேபிள் காயின். அதனால வந்து $1 இஸ் ஈக்குவல் டூ 1 டாய். சரிங்களா? 5 டாய், 10 டாய், 20, 40, 80, 160 மல்டிபிள் ஆஃப் 2 மொத்தம் 12 பேக்கேஜஸ் இருக்கு. கிளியரா? அண்ட் சென்சோ பேசிக் ஸ்ட்ரக்சர். சார் பேஸ் ஸ்ட்ரக்சர். சிம்பிள் தான். முடிஞ்சு நான் என்னோட கர்சர் வைக்கிறேன். தெரியுதா பாருங்க. இது எல்லாத்துக்குமே இப்ப எல்லா பேக்கேஜ்லயுமே வந்து இந்த மாரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். கிளியரா? இதுல ஃபர்ஸ்ட் பேமெண்ட் என்ன ஆகும்னா, உங்களோட அப்ளைனருக்கு பேமெண்ட்டா போகும். செகண்ட் ஒன் என்ன ஆகும்னா, அது ரீசைக்கிள் ஆகும். உங்களுக்கு சேம் இப்போ வந்து $5 பேக்கேஜ்ல இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல, உங்களுக்கு வந்து ஒரு ரீசைக்கிள் ஐடி கிரியேட் ஆகும். அந்த பேமெண்ட் யாரு போகும்னா, நம்மளோட அப்ளைனர்ல எம்ப்டி பொசிஷன்ல வந்து உட்காரும். சரிங்களா? 3 அண்ட் 4த் வந்து நம்மளுக்கு தான் வரும். நம்மளோட வாலெட்டுக்கு வந்து 100% இன்கம்மே வந்து வாலெட்டுக்கு வந்துரும். இதுல அட்மின் சார்ஜோ, இல்ல டிடிஎஸோ அதுவோ இதுவோ வந்து எதுவுமே இல்ல. சரிங்களா? அதுதான் இந்த லெட்ஜர்ல இது குடுத்துருக்காங்க. நான் இப்ப என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணனோ, அது வந்து இதுல குடுத்துருக்காங்க. சரிங்களா? அண்ட் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இன்கம் ஃபண்ட்.
ஓகேங்களா? 100% இன்கம் வந்து நம்மளோட வாலெட்டுக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அண்ட் நம்மளோட டீம் மெம்பர்ஸ்க்கு தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரிங்களா? சென்சோ ஆட்டோ அப்கிரேட். ஆட்டோ அப்கிரேட்ன்றது என்ன அப்டின்னா, இஃப் சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்ப 5 டாய்ல இருக்கீங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க அப்டின்ற சைக்கிள் கம்ப்ளீட் பண்றீங்க. ஏபிசிடின்னு கம்ப்ளீட் பண்றீங்க அப்டின்னா, உங்களோட சிடி 3 அண்ட் 4த் பேமெண்ட் வந்து சிஸ்டத்துல ஹோல்ட் ஆயி, ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் பேக்கேஜ் வந்து அப்கிரேட் ஆயிரும். அப்ப நெறைய பேத்துக்கு கொஸ்டின் இருக்கு. சார் ஆல்ரெடி நெக்ஸ்ட் பேக்கேஜ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா என்ன ஆகும் அப்டின்னா, இந்த 2 5 டாய் அண்ட் 5 டாய் உங்களோட வாலெட்டுக்கு வந்துரும். கிளியரா? இதுதான் ஆட்டோ அப்கிரேட். இது எல்லா பேக்கேஜஸ்க்குமே. ஃபர்ஸ்ட் சைக்கிள் மட்டும் நெக்ஸ்ட் பேக்கேஜ் வந்து ஆட்டோ அப்கிரேட் ஆகும். சரிங்களா? ஆப்ஷன்ஸ் டூ கம்ப்ளீட் த சைக்கிள். இந்த பிசினஸ பொறுத்தளவு இதுதான் ஒரு புடிச்ச ஒரு விஷயம். இது ஒரு ஈஸியா ஒரு எல்லாத்துனாலுமே வந்து ஒரு நெட்வொர்க்கரா இருந்து ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் வேணும், ஒரு நல்ல ஒரு பிசினஸ் வேணும் அப்டின்னா, ப்ராஜெக்ட் வேணும்னா இந்த ப்ராஜெக்ட்ட தைரியமா எடுத்து பண்ணுங்க. ஈஸியா வந்து நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். எப்டின்னு சொல்றேன் பாருங்க. ஹவ் டூ கம் ஆப்ஷன்ஸ் டூ கம்ப்ளீட் த சைக்கிள்ன்னு குடுத்துருக்காங்க. என்ன அப்டின்னா, என்கிட்ட வந்து 4 டைரக்ட் ரெஃபரல் இருந்தாங்க அப்டின்னா, கம்ப்ளீட் த சைக்கிள் வித் 4 டைரக்ட் பார்ட்னர்ஸ். என்கிட்ட 4 டைரக்ட் ரெஃபரல் இருந்தாங்கன்னா, ஏ, பி, சி, டின்னு ஃபில் ஆகும். கிளியரா? சைக்கிள்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து அப்ளைனர் போகும். செகண்ட் வந்து உங்களோட வாலெட்டுக்கு சரி ரீபர்த் ஐடி. 3 அண்ட் 4த் வந்து உங்க வாலெட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்கேன். கிளியரா இது வரைக்கும்? இப்போ ஆப்ஷன்ஸ் டூ கம்ப்ளீட் த சைக்கிள். ஆப்ஷன் நம்பர் 2 கம்ப்ளீட் த சைக்கிள் வித் 2 டைரக்ட் பார்ட்னர்ஸ். இப்போ வந்து நம்ம 4 டைரக்ட் பார்ட்னர்ல பார்த்தோம். இப்போ வந்து நம்ம 2 டைரக்ட் பார்ட்னர்ஸ்ல வந்து பார்க்க போறோம். 2 டைரக்ட் பார்ட்னர் நேம் வந்து ஒருத்தர் பேர் ஏ, செகண்ட் டைரக்ட் பேர் பி. சரிங்களா? இப்போ என்னோட டைரக்ட் மெம்பர் வந்து ஒரு A1ன்னு ஒரு ஐடி போட்டாருன்னா, அவர் வந்து என்னோட சில வந்து உட்காருவாரு. என்னோட பின்ற பர்சன் வந்து B1ன்னு ஒரு ஐடி போட்டாருன்னா, என்னோட டில வந்து உட்கார்ந்து என்னோட சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும். இது எல்லா பேக்கேஜுக்குமே பொருந்தும். சார் இது ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் மட்டுமா அப்டின்னா கிடையாது. எல்லா பேக்கேஜுக்குமே பொருந்தும். சரிங்களா? ஆப்ஷன் நம்பர் 3 இதுதான் பியூட்டி ஆஃப் சிஸ்டமே இதுதான். இந்த ப்ராஜெக்ட்டோட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்டின்னா இதுதான். என்ன அப்டின்னா, ஆப்ஷன் நம்பர் 3 கம்ப்ளீட் த சைக்கிள் வித் 1 டைரக்ட் பார்ட்னர்ஸ். என்கிட்ட ஒரே ஒரு நெட்வொர்க்கர் நல்ல ஒரு நெட்வொர்க்கர் இருக்காரு அப்டின்னா, நம்மளால ஏர்ன் பண்ண முடியுமா சார்ன்னா 100% ஏர்ன் பண்ண முடியும். நான் எப்டின்னு சொல்றேன் கேளுங்க. இஃப் சப்போஸ் இது என்னோட சைக்கிள். நான் வந்து ஏன்ற நபர் வந்து நானு. நான் வந்து ஒரு டைரக்ட் ரெஃபரல் குடுத்துருக்கேன். அவர் பேரு ஏ. சரிங்களா? அவர் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்ட் நேம் வந்து ஏ. அந்த ஐடி வந்து எனக்கு இங்க வந்து உட்காந்துரும். என்னோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து உட்காந்துரும். கிளியரா? இப்போ என்னோட டைரக்ட் டவுன்லைன் இருக்கார்ல, அவர் ஒரு ஐடி போட்ட ஃபர்ஸ்ட் ஐடி போட்ட உடனே, அந்த ஐடி என்னோட சில வந்து உட்காரும். கிளியரா உங்களுக்கு? இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, இந்த ஏ, பி, சி, டின்னு ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்றாரு இல்லையா? என்னோட டவுன்லைன். அப்போ வந்து அவருக்கு ஒரு ரீபர்த் ஐடி கிரியேட் ஆகும். கரெக்ட்டா? எந்த பேக்கேஜ்ல இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு ரீபர்த் ஐடி கிரியேட் ஆகும். அந்த ரீபர்த் ஐடி பேர் தான் A-1ன்னு வச்சுக்கலாமே. இந்த A-1 எங்க வந்து உட்காரும் அப்டின்னா, என்னோட பில வந்து உட்காரும். ஆல்ரெடி இவரோட ஃபர்ஸ்ட் ஐடி வந்து என்னோட ஏல இருக்கு. அவரோட ரீபர்த் ஐடி பில இருக்கு. அவரோட டீம் ஐடி 3ல இருக்கு. அண்ட் இந்த ரீபர்த்தோட ஃபர்ஸ்ட் ஐடி எங்க உட்காரும்னா, என்னோட 4த் பொசிஷன்ல உட்கார்ந்து என்னோட சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும். கிளியரா? இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, சிஸ்டம சிம்பிளா தூக்கி சாப்பிடலாம். சரிங்களா? ஃப்ரீ சென்சோ மீம் காயின் அப்டின்ற மாரி குடுத்துருக்காங்க. என்ன அப்டின்னா, இஃப் சப்போஸ் நான் வந்து ஒரு 5 டாய்ல ரெஜிஸ்டர் பண்றேன் அப்டின்னா, எனக்கு வந்து 50% வந்து எனக்கு சென்சோ காயினா வந்து எனக்கு நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஐ மீன் 2.5 எஸ்எல்டி காயின் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் நான் சப்போஸ் 10 டாய்க்கு அப்கிரேட் பண்ணியிருந்தேன் அப்டின்னா, 5 எஸ்எல்டி காயின். 20 டாய்க்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாலும், மேனுவலா பண்ணியிருந்தாலும் சரி, ஆட்டோ அப்கிரேட் ஆயிருந்தாலும் சரி, 10 எஸ்எல்டி காயின் வந்து என்னால ஏர்ன் பண்ண முடியும். 50% சரிங்களா? அடிஷனலா என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்ட்ல இருந்து ஒன்லி என்னோட டைரக்ட்ல இருந்து மட்டும் தான். உங்களோட டைரக்ட்ல இருந்து மட்டும் நம்மளால 10% அடிஷனல் ஏர்ன் பண்ண முடியும். என்ன அப்டின்னா, இஃப் சப்போஸ் 5 டாய்ல அவர் ஜாயின் பண்ணியிருந்தாருன்னா 0.5 எஸ்எல்டி காயின் ஏர்ன் பண்ண முடியும். அவர் அப்கிரேட் பண்றாரு 10 டாய்க்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாரு அப்டின்னா 1 எஸ்எல்டி காயின். அது ஆட்டோ அப்கிரேடா இருந்தாலும் சரி, இல்ல மேனுவல் அப்கிரேடா இருந்தாலும் சரி, என்னோட டைரக்ட் ரெஃபரல் மட்டும் தான். அது மூலியமா எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காயின்ஸ். சரிங்களா? அண்ட் ஸ்பின் அண்ட் வின். இது ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நான் வந்து என்னோட டவுன்லைன் வந்து 4 பேக்கேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 5, 10, 20, 40 4 பேக்கேஜ் வந்து 40 வரைக்கும் அப்கிரேட் பண்ணி வச்சிருந்தாரு அப்டின்னா, எனக்கு என்னோட டவுன்லைன் பண்றது மூலியமா எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 5 கூப்பன் வந்து எனக்கு இந்த 5 கூப்பன் வந்து இது லக் பேசிஸ் தான். நான் ஸ்பின் பண்ணும்போது ஒரு 200 சென்சோ காயினும் கிடைக்கலாம். ஏன் 500 சென்சோ காயினும் கிடைக்கலாம். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச 1, 2 பேத்துக்கு வந்து இது கிடைச்சிருக்கு. 500 சென்சோ காயின்ன்றது சரி 500 டாய்ன்றது வந்து கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இது லக் பேசிஸ் மட்டும் தான். சரிங்களா? அண்ட் ஸ்லாட் காஸ்ட், ப்ராஃபிட் சேவிங் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் காஸ்ட் வந்து 5 டாய், செகண்ட் வந்து 10 டாய், 20 இதோட ஸ்லாட்டோட காஸ்ட். ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்றப்போ வந்து எனக்கு வந்து 15 டாய், 30 டாய் இந்த இவ்ளோ டாய்ஸ் வந்து கிடைக்கும். அதுல சேவிங்ஸ் என்னவா இருக்கும்னா, 10 டாய் வந்து என்னோட வாலெட்டுக்கு வந்திருக்கும். 5 டாய்ன்றது ரீசைக்கிள். இது என்னோட ப்ராஃபிட் தான். என்னோட ப்ராஃபிட்லேருந்து நான் திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணாம சிஸ்டமேட்டிக்கா வந்து எனக்கு ஒரு இன்கமும் குடுத்து, திரும்ப அடுத்த சோர்ஸ்க்கு வந்து இன்கம்க்காக வந்து சிஸ்டமே வந்து ரீசைக்கிள்ன்ற ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி எனக்கு திரும்ப இன்கம் குடுக்குது. கிளியரா? இது எல்லா பேக்கேஜஸ்க்குமே. கிளியரா? ஓகே. பொட்டன்ஷியல் இன்கம். ஆல்ரெடி இத நான் சொல்லிட்டேன். திரும்ப சொல்றேன் கேளுங்க. இஃப் சப்போஸ் நான் ஒரே ஒரு சைக்கிள் 12 பேக்கேஜ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த 12 பேக்கேஜுமே வந்து நான் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்டின்னா,
எனக்கு 61,042 சாரி $61,425 டாய் ஏர்ன் பண்ணலாம். ஒரு டாய்ன்றது வந்து $1 கரெக்ட்டுங்களா? அப்ப $61,425 வந்து என்னால ஏர்ன் பண்ண முடியும். இஃப் சப்போஸ் நான் 5 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். 12 பேக்கேஜ்லயுமே ஒரு 5 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்ற பட்சத்தில பார்த்துக்கோங்க. 10 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஓகே. 50 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சைக்கிளோட வேல்யூ வந்து என்னால கிளியரா சொல்ல முடியுது. ஏன் அப்படின்னா, இந்த சைக்கிள் நீங்க கம்ப்ளீட் பண்றது வந்து உங்களோட ஒரு இதுல தான் இருக்கு. உங்களோட வொர்க்கிங்ல தான் இருக்கு. நம்ம வந்து ஆக்டிவா நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில, கண்டிப்பா சொல்றேன் பாசிவா நல்ல இன்கம் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு 5 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஒரு 12 பேக்கேஜ்லயுமே வந்து ஒரு 5 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஏறக்குறைய $3,00,000 வந்து நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். $3,00,000ன்றது சும்மா கிடையாது. கரெக்ட்டுங்களா? அதனால நல்ல ஃபோக்கஸா நம்ம வந்து இந்த பிசினஸ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில நல்லா ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் சக்சஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, 3 கோல்டன் ரூல்ஸ் ஃபார் மேசிவ் குரோத். 3 கோல்டன் ரூல்ஸ் குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, 4 டைரக்ட் ரெஃபரல். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த 4 பேர டூப்ளிகேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. சிம்பிள். அதுக்கப்புறம் அட்டெண்ட் த புரோகிராம்ஸ் எவ்ரி ட்ரெய்னிங்ஸ் ஆர் பிரசன்டேஷன் செக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா டீம். இவங்களோட டீமோட டெய்லியுமே வந்து மீட்டிங்ஸ் ஆகட்டும், ட்ரெய்னிங்ஸ் ஆகட்டும் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு நாலேட்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இதோட சக்சஸ் ஃபார்முலா. சரிங்களா? அண்ட் பவர் ஆஃப் 4/4 4 லெவல் வந்து காஸ்ட் வந்து 75 டாய். இஃப் சப்போஸ் நான் 4 பேர் குடுத்திருந்தேன் அப்படின்ற பட்சத்தில, இங்க பாருங்க 5, 10, 20, 40 நான் 4 பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து எனக்கு 75 டாய் வேணும். அதுல வந்து இஃப் சப்போஸ் நான் வந்து எனக்கு 4 டைரக்ட் ரெஃபரல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சேம் 75ல கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் என்ன 150 நெட் ப்ராஃபிட்டா என்னோட வாலெட்டுக்கு வந்திருக்கும். ஐ மீன் என்னோட பாக்கெட்ல வந்திருக்கும். அடிஷனலா எனக்கு ஒரு ரீபர்த் ஐடி கிரியேட் ஆயிருக்கும். சேம் 75 டாய்ல. சரியா? அதே இதுதான் வந்து 5 லெவல் காஸ்ட் 5 லெவல் காஸ்ட் வந்து 155 டாய். அது வந்து 4 பேர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்ற பட்சத்தில எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 310 டாய் கிடைக்கும். அகைன் அண்ட் அகைன். ஏன் அப்படின்னா, நான் ரீபர்த் ஐடி திரும்ப திரும்ப ஓப்பன் ஆயிட்டே இருக்கும். சப்போஸ் நான் ஒரு சைக்கிள் 4 பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில எனக்கு இன்கம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். கிளியரா? அண்ட் 6 லெவல் கம்ப்ளீட் பண்றப்பன்னு போட்டிருக்காங்க. இது 3மே வந்து ஒரு சக்சஸ் ஒரு பவர் ஆஃப் 4. இது ஈஸியா நீங்க ஒரு 5 டாய்ல ஜாயின் பண்ணி பிசினஸ் பண்றதுக்கு விட இது வந்து ரெக்கமெண்டே பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 பேக்கேஜ்ல நீங்க ஏதோ ஒரு பேக்கேஜ் எடுத்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல இன்கம் எடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சார்ட் இன்ஃபர்மேஷன் இது வந்து நார்மலான ஒரு இதுதான். சரிங்களா? இன்கம் ப்ரூஃப் ஆஃப் சென்சோ இது வந்து ஒரு இன்கம் ப்ரூஃபாவே குடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்களேன். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ₹4,13,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ரூபி 50 பிளஸ் பார்ட்னர்ஸ் ஏர்ன்ட் இன் ஜஸ்ட் 2 டேஸ் ஆஃப்டர் லான்ச்சிங். லான்ச் ஆகி 2 நாள்லயே வந்து ₹4,00,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி போட்டிருக்காங்க. சரிங்களா? அண்ட் வாலெட் யூஸ்ட் என்னென்ன வாலெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரஸ்ட் வாலெட், காயின்பேஸ் வாலெட், டோக்கன் பாக்கெட், மெட்டாமாஸ்க். நான் எத பிரிஃபர் பண்றேன் அப்படின்னா, டோக்கன் பாக்கெட்ல பாலிகான் வாலெட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க அதிலேயே யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் ஹவ் டு கெட் ஸ்டார்டட். சிம்பிள் தான். காயின் வந்து போலு, டாய் வந்து உங்களோட வாலெட்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பண்ணதுக்கப்புறம் உங்க அப்ளைனர் கிட்ட லிங்க் வாங்கிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க கிட்ட வந்து கைட்லைன்ஸ் கேட்டுக்கோங்க. செகண்ட் டைம்லேருந்து நீங்க மேனுவலாவே நீங்களே பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த பிளான ப்ரமோட் பண்ணக்கூடிய நபரோட கான்டாக்ட் நம்பர் நான் குடுத்துருக்கேன். அவங்க கிட்ட கேட்டு கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது அ உங்களுக்கு வந்து இந்த பிசினஸ்ல வேற ஏதாவது டவுட் இருந்ததுனாலும், நீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம். மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த சேனல் மூலியமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும், எப்படி அடுத்தடுத்த பேக்கேஜ் வந்து பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதே சேனல்ல நான் வீடியோ போடுறேன். மறக்காம உங்க டீம் மெம்பர்ஸ்க்குமே இது வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.